அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூன் 6, 2025 மதியம் சரியாக 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓரிரு நாட்களுக்கு வெப்பமானது சற்று ஓரிரு நாட்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் வெப்பச்சலன இடிமழையானது சற்று பரப்பில் குறைந்து காணப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தபடியே நேற்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படவில்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகளில் மற்றும் ஓரிரு இடங்கள்லையும் நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. அதன் பிறகு திருவள்ளூர் சென்னை ஒட்டிய அதாவது வட சென்னை சொல்லலாம், கிட்டத்தட்ட காசிமேடு பகுதிகளில் ஒரு லேசான தூறல் லேசான மழையாக அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. பெருமளவு மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நீலகிரியின் ஹரிசான் மலையாளம் 17 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் லேசானது முதல் மீதமான மழையாக பதிவாகியுள்ளது. இன்றைக்கு வானிலை அமைப்பு பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு காற்றின் தேக்கம் சற்று ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பின் காரணமாக காலை பொழுதே நமக்கு பார்த்திங்கன்னா, அதாவது காலைனா ஒரு 10-11 மணிக்கு மேலாகவே நமக்கு தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்துருக்கும். தற்பொழுது அதாவது இந்த 1 மணி 2 மணி வாக்கில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் உட்புற பகுதிகளில் சிவகங்கை மற்றும் அந்த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் பிறகு இன்றைக்கான மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு தெரிகிறது. மத்திய தமிழகத்தின் சில பகுதிகளிலையும் அது கள்ளக்குறிச்சி அரியலூர் போன்ற மாவட்டங்களில், வேலூர் திருவண்ணாமலை, இந்த சென்னை ஜோன்ஸ் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே தான், அதாவது பெரிய மழையெல்லாம் கிடையாது, ஒரு லேசான மழைப்பொழிவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கும் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லையும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சியின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடரும். இப்படி தொடர்ந்து கொண்டிருக்க வேளையில் வெப்பமும் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் 8-9 தேதிக்கு பிறகாக மீண்டும் வெப்பச்சலன இடிமழையானது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு குறிப்பாக மழைப்பொழிவு அமையும். சென்னையை குறிப்பிட்டு அப்படின்ற மாதிரி அந்த மழைப்பொழிவு சென்று நிறைவடையும் பகுதியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. உள்புற தமிழகம் பார்க்கும் பொழுது திருச்சிக்கு வடக்கு புறமாக சற்று வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரியலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரியின் கிழக்குப்புறம் பகுதிகளாக இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது 8-9 தேதிக்கு பிறகாக படிப்படியாக பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு, டெல்டாவின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு 9-10 தேதிகளுக்கு பிறகாக 11, 12, 13 தேதிகளில் இப்படி அமையப்பெற்று இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது 14-15 தேதிகளில் 15 தேதி 16, 17 அப்படின்னு வச்சுக்கலாம். மழைப்பொழிவு சற்று தீவிரம் கூடி காணப்படும். அப்போ எங்கே அப்படின்னா அந்த சிஸ்டம் மேற்கு வங்க பகுதிகளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சிஸ்டம் உருவாகி அது பார்த்திங்கன்னா மத்திய இந்திய பகுதிகளுக்கு தரைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தென்மேற்கு பருவக்காற்றின் ஈர்ப்பு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். கேரளாவில் பெய்யக்கூடிய அந்த மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சாரலும் தூறலும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். உட்புற தமிழகம் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருந்தாலும் அந்த ஒரு தூறல் இதமான ஒரு சூழ்நிலை, வெப்பமும் சற்று குறைந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 2வது வார பகுதிகளில், 2வது 3வது வாரத்தின் தொடக்க பகுதிகள்னு சொல்லலாம். அப்போ அதற்கு பிறகாக சற்று கொஞ்சம் அப்படியே தென்மேற்கு பருவமழை தீவிரம் படிப்படியாக சற்று அப்படியே தொய்வடைய தொடங்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு தீவிரம் அதிகரித்து காணப்பட்டாலும் மீண்டும் அதனுடைய தாக்கமானது சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவு அப்படி என்பது பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு தெரிகிறது. தென்கடலோரங்கள் ஆல்ரெடி மழை சற்று, அதாவது ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள, அதாவது மதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடிந்தது. வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.